சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தரி, என்ன பாக்குற? நீ ஏன் ஆத்தா தானே? நான் உன் புள்ள தானே? அப்புறம் ஏன் என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற? என்ன ஆத்தாவது தான் புள்ளைய கஷ்டப்படுத்த விடுவாளா? சொல்லு. சரி, உன் புள்ளன்னு நீ என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற, என்னை நல்லா கஷ்டப்படுத்திக்க. வாசு தீர என்னை கஷ்டப்படுத்து. உன் புள்ளையா நான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிறேன். தாங்க முடியலையா? உன்கிட்டே வந்து நான் அழறேன். ஆனா வயசான காலத்துல அப்பதாவைய ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்க வச்ச. அப்பதாவனுக்கு என்ன குறை வச்சாங்க? என்ன விட அவங்க தானே உன்னை அதிகமா கும்பிட்டாங்க. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையாத்தா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? இப்ப எனக்கு அப்பதான் வேணும். அதுக்காக நீ நான் என்ன பண்ணணும் சொல்லு. சொல்லாதா? நான் இவ்வளவு கேக்குறேன்ல, இப்படி பேசாம இருக்க? வாய திறந்து சொல்லு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லதா? இப்பவே சொல்லு. அவங்க அப்பத்தாவுக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன், அதான் இப்படி அழுகுறாங்க. சுந்தரி சுந்தரி, கொஞ்சம் அமைதியா இருமா. இங்க பாரு, எல்லாருமே பாக்குறாங்க பாரு. இது கோவில். புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன? நான் அக்னி ஏந்தணும், அதான் நான் ஆசை. நான் ஏந்துறேன். அக்னியை ஏந்தி உன் சன்னதியை நான் சுத்தி வரேன். ஆனா ஒண்ணு கேட்டுக்க, அப்பதான் கண்ணு முழிக்கிற வரைக்கும் அந்த அக்னி சட்டியை நான் கீழே வைக்கவே மாட்டேன். என் உசுரே அப்பத்தாதான். அவங்களுக்காக நான் என் உசுரை கூட தருவேன். அந்த அக்னி சட்டியை ஏந்த மாட்டேனா? நான் செய்யறேன். என் அப்பத்தாவை நீ காப்பாத்தி தரணும். அது வரைக்கும் என் கைய பொசுங்கி போனாலும் சரி, அக்னி சட்டியை நான் கீழவே வைக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம். சுந்தரி, என்னம்மா இப்படி எல்லாம் பண்ற? அக்னி சட்டிய வெறும் கையால எடுக்க முடியாதுமா. இங்க பாரு, அது ரொம்ப கஷ்டமான வேண்டுதல். அவசரப்படாத சுந்தரி. ஏதாவது தப்பா ஆச்சுன்னா ஆத்தா கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருமா. என்னக்கா, நான் என்ன தப்பு பண்ண ஆத்தா கோவப்படுறதுக்கு? அவ புள்ள தானே நானு. வரதானே என்னக்கா? மனசு உடம்பும் சுத்தமா வச்சுக்கிறது தானே வரதும். என் மனசு உடம்பும் சுத்தமா தான் இருக்கு. அத நான் நம்புறேன். அது அந்த ஆத்தாவுக்கும் தெரியும். இல்ல, நான் பண்றது தப்புனா அதுக்கான தண்டனைய ஆத்தா எனக்கு கொடுக்கட்டும். நான் பண்றது சரினா என் கோரிக்கை அவன் நிறைவேற்றட்டும். சுந்தரி, சுந்தரி, சுந்தரி,
சுந்தரி சொல்றத கேளுமா. அமைதியா இருங்கக்கா. அக்னி சட்டியை ஏத்தி வைங்க. அம்மா ஏத்தி வைங்க சாமி. அக்கா, ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இங்க பாராட்டா, நான் இப்ப இந்த அக்னியை ஏந்திட்டு உன் சன்னதியை சுத்தி வர போறேன். என் அப்பத்தா கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் இந்த அக்னி சட்டியை கீழவே வைக்க மாட்டேன். என்ன சுந்தரி, அக்னி சட்டி எடுக்க போறியா? அதுவும் அம்மன் கிட்டேயே சவால் விட்டு சன்னதியை சுத்தி வர போறியா? உன்னால முடியுமா? என்னால முடியும். என் அப்பத்தாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அக்னி சட்டி எடுக்கிறது என்ன அவ்வளவு சாதாரணம் நினைச்சியா? இல்ல, அதுக்கெல்லாம் அம்மனோட அருள் வேணும். இவளோட அருள் இல்லாம, இவ அனுமதிக்காம ஒரு அணுவும் அசையாது.